Hello guys, welcome back to Dazzle Park channel. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா வாழை இலையை வச்சு தோசை பண்ண போறோம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா கொழுந்தான வாழை இலை எடுத்துக்கோங்க. நல்லா குருத்தா இருக்கிற வாழை இலையா எடுத்துக்கோங்க. முத்துனதுல வந்து டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நல்லா எலசான வாழை இலை இருக்கும்ல, அதுல தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சுருள் மாதிரி இருக்கும். இதை 2 times வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் மிக்ஸில போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா ஒரு பேஸ்ட் அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபில்டர் வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுல நாரா இருக்கும். அதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறப்ப தான் நமக்கு ஜூஸ் மட்டும் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பவுல்ல 1/2 கப் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க சின்ன ரவை பெரிய ரவை எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் பாத்தீங்கன்னா கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அதே போல பாத்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பாத்தீங்கன்னா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கிட்டத்தட்ட 5 டேபிள் ஸ்பூன் அளவு இது இருக்கும். இப்போ வந்து ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தயிர் ஆட் பண்றப்ப நமக்கு லைட்டா புளிப்பு தன்மை கிடைக்கும். அதுக்காக தான் தயிர் ஆட் பண்றோம். அதே போல பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சிருக்க அந்த வாழை ஜூஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி ஊற்றவோன்னா நம்ம ஓரளவுக்கு இது நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ தண்ணிக்கு பதிலாக நீங்கள் மீதி இருக்கிற வாழை இலை ஜூஸை கூட நீங்கள் ஆட் பண்ணி பெரிய சைஸில் பார்த்தீங்கன்னா நறுக்குன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. துருகுன ஒரு சின்ன சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் கேரட் நான் இதுக்கு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை இது உங்ககிட்ட இல்லைன்னா க்ரீன் சில்லி கூட ஆட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணி. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் சில்லி ஃப்ளேக்ஸ் கட் பண்ணிக்கோங்க. அவங்க காரம் ஜாஸ்தியாக சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு ஜாஸ்தியாக காரம் வேணும்னா 1 ஸ்பூன் கூட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தோசை நம்ம இன்ஸ்டண்ட்டாக சுடுறதுனால கண்டிப்பாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். ஃபைனலாக ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாக இதை எடுத்துக்க போகிறேன். நம்ம எப்போதும் சுடுற தோசை மாவு மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக இருக்காது, தண்ணியாக தான் இருக்கும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மாவு ரெடியாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. தோசை தவா நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம மாவு எடுத்து இந்த மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தோடனே சென்டரில் ஊற்றி இதை தேய்க்க முடியாது. அதனால ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம மாவு ஊற்றி தான் நல்லா ஃபில் பண்ண முடியும். ஸோ எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு ஊற்றி நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ நான் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பட்டர் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நல்லா முருவலாக வேணும்னா ஆயில் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா முருவலாக இருக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நான் கொஞ்சம் லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கிறேன். 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. இதே போல் மீதி இருக்கிற மாவையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், சூப்பரான சுவையான பனானா லீஃப் தோசை ரெடி பண்ணிட்டோம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. கொழுந்தான வாழை இலை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அதோட டேஸ்ட் அப்படியே இருக்கும் இந்த தோசையில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய் கைஸ், நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.